ஹாய் மக்களே, வணக்கம். ஐ எம் அட்வொகேட் ஜெயசித்ரா முருகேசன். வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் டாஸ்க் கேம்னு சொல்லி அதன் மூலமாக நிறைய பேரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆன்லைன் ஜாப் இருக்குது, டெய்லி 3000 to 10,000 வரைக்கும் இன்கம் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவாங்க. நீங்கள் அதை நம்பி ஜாயின் பண்ணிங்கன்னா முதலில் சின்ன சின்ன டாஸ்க்குகள் கொடுப்பாங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரிவ்யூ போடுங்க. ஆரம்பத்தில் முதல் சில டாஸ்க்குகளுக்கு, குறிப்பாக 3 முதல் 5 டாஸ்க்குகளுக்கு 200 முதல் 2000 வரைக்கும் உங்களை சம்பாதிக்க வைப்பாங்க. அந்த பணம் நேரடியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அதை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்த்தவுடன் இது உண்மையான வேலைன்னு நம்ப ஆரம்பிப்புங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மோசடிக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கிறீங்க. அதுக்கப்புறந்தான் அவங்க உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. விஐபி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள், 5000 போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இன்னொரு டாஸ்க்கு 10,000 போடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 20,000, 30,000, 40,000 உங்ககிட்ட இருந்து பணம் போட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் முழுசாக நம்பி பெரிய அமௌண்ட் போடுற ஸ்டேஜுக்கு வந்ததும் உங்ககிட்ட சுத்தமாக பணம் இல்லைன்னு அவங்களுக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ அவங்க தலைமறைவாகிடுவாங்க, அல்லது உங்கள் அக்கௌண்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு போயிடுவீங்க. அப்போ தான் நம்ம ஏமாந்துட்டோன்னு உங்களுக்கு புரியும். ஆனால் அதற்குள் நீங்கள் அந்த டாஸ்கில் முழுசாக சிக்கியிருப்பீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு சட்டப்படி குற்றம். பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 316 தவறான தகவல் சொல்லி நம்பிக்கை உருவாக்கி ஏமாற்றுவது. செக்ஷன் 318 அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி பணத்தை பெறுவது. இது ஆன்லைனில் நடக்கிறதால இது ஒரு சைபர் கிரைம். தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் செக்ஷன் 66C அடையாள திருட்டு, பேங்க் டீட்டெயில்ஸ், ஓடிபி போன்றவற்றை தவறாக பயன்படுத்துவது. செக்ஷன் 66D வேறொருவர் போல் வேடம் போட்டு ஏமாற்றுதல். செக்ஷன் 43 அனுமதி இல்லாமல் உங்கள் டேட்டாவை ஆக்சஸ் செய்வது. நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு புரிகிற அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் பேனிக் ஆகாமல் உடனே ஆக்ஷன் எடுக்கணும். உடனே 1930க்கு கால் பண்ணுங்கள். cybercrime.inல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க உங்களை எப்படி தொடர்பு கொண்டாங்க, என்னென்ன சொல்லி நம்ப வைத்தாங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புனீங்க என்ற எல்லா விவரங்களோடு சேர்த்து சாட் மெசேஜ், பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு, டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ரூஃபாக அட்டாச் பண்ணணும். இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்கும். முக்கியமான விஷயம், முதல் 24 மணி நேரம் கோல்டன் ஹவர். இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி உங்கள் பணத்தை காப்பாற்ற வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் அந்த மோசடி செய்தவர்களை கண்டுபிடிக்கவும் சட்டப்படி தண்டனை கொடுக்கவும் இந்த கோல்டன் ஹவர் ரொம்ப முக்கியம். புகார் கொடுக்க தயங்க வேண்டாம். பலர் நடந்ததை வெளியே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இது உங்கள் தவறு இல்லை, இது ஒரு திட்டமிட்ட மோசடி. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்க, எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனமும் வேலைக்கு ஜாயின் பண்ண அட்வான்ஸ் கேட்க மாட்டாங்க. அப்படி அட்வான்ஸ் கேட்குற எந்த ஆன்லைன் ஜாப்பும் மோசடி தான். ஈஸியாக நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.